ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். காராமணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் காராமணி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்யலாம். குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைக்க போகிறோங்க. 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேங்க, எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு துண்டு பட்டை, 4 கிராம்பு எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கழுவி வச்ச காராமணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டில் தான் இது செய்கிறோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கல. இந்த மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க, அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. மசாலா நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 4 விசில் வந்துட்டுங்க. காராமணி நல்லா வெந்துருங்க. கறி குழம்பு ஸ்டைலில் சுவையான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நீங்கள் கடைசியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து தூவி இறக்கும்பொழுது ரொம்ப வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க. கலந்து விட்டுடலாம். எல்லா வித டிஷ்ஷுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.